Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்காக ஹையர் ஐடியா கொடுத்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஏன் ஃபாலோ ஆகுது, நல்ல Q3 ரிசல்ட் வந்தும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் இருந்து போயிடலாம். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பை போய் ரீச் ஆகினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ரிவர்சல் கொடுத்துருச்சு. ஓகேங்களா. செக்ஷனாக நம்ம வந்து இந்த சேனலோட பாட்டத்தை இருக்கும்போது தான் நம்ம வந்து பை என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது போயிட்டு ரீச் ஆகிட்டு 234 வரைக்கும் போயிட்டு பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ டாப்பை ரீச் பண்ணதுக்கப்புறம் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் இது என்ன பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது சேனலோட பாட்டை டச் பண்ணியிருக்கனால, அது மட்டும் இல்லாமல் க்ரூஷியல் சப்போர்ட்டான 200 அப்படிங்கிற லெவலையும் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் மேக்ஸிமம் பை, ஓகேங்களா, இல்லாட்டி கன்சல்டேட் பண்ணிட்டு அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு பை சான்ஸ் தான். ஏன்னா 15% விழுந்திருக்கு. கீழேருந்து கிட்டத்தட்ட 18-19% மேலே போன ஸ்டாக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15% கீழே விழுந்து கிடக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இதை ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். நீங்கள் மேலே 250க்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா ஆனாலும் வேறு வழி இல்லை, ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு லாஸ் ஆல்ரெடி அதிகமாக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஷேரிங் மை இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. என்னோட தாட்ஸை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாட்டத்தை ரீச் பண்ணிடுச்சு. இன்கேஸ் இது பிரேக் பண்ணி கீழே போனாலும் இந்த சேனலோட லோவான 181 அந்த ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகாது. அப்படியே கீழே போனாலும் 160 வரைக்கும் தான் போகுமே வெளியே, அதுக்கு கீழேயும் போகாது. ஸோ நமக்கு வந்து ஐஆர்டியோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போதும் ஷேர் விழுதுங்கிறது தான் கவலையை தவிர, மற்றபடி அந்த ஷேரை வந்து நம்ம லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணலாம் தாராளமாக. இப்போதைக்கு மேலே இருக்கக்கூடிய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா சேம் 240 தான் நான் கொடுக்க போகிறது. ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா 225 கொடுத்துருந்தேன். அதை ஹிட் பண்ணிட்டு இப்போ 240 நமக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸாக வருது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து 0.5% ஃபிப் லெவலுக்கு பக்கமாக வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து 220 ரூபாய்க்கு நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒரு 10% ப்ராஃபிட்டில். ஓகேங்களா. எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம கீழே அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 200ல் ஒரு 1 lakh என்ட்ரி போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இன்னும் ஃபர்தரான என்ட்ரிஸ் வந்து கீழே வர நாங்கள் அக்குமுலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் நம்ம ஏன் மேலே கொடுக்குறோம், இந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 280 கொடுத்துருந்தேன் ஸ்ட்ரைட்டாக. இப்போ வந்து நான் இதை வந்து பிரித்து 3ஆக கொடுக்குறேன். 260, 270, 280ன்னு காரணம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் ஜோனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து மேலே போயிட்டு விற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாப்பில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்று ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாப்பில் இருந்தீங்கன்னா, மேலே போனதுக்கப்புறம் இந்த ஏரியாக்குள்ளே உங்களுக்கு எந்த ஏரியா உகந்ததாக தோணுதோ அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் விற்றுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வந்து நமக்கு அக்குமுலேஷன் ஜோனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேனலோட பாட்டத்தை ரீச் பண்ணியிருக்கனால இங்கேருந்து மண்டே வந்து பாப்பப் ஆகிறதுக்கான பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. கடைசி 1 hour கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன 1 hour கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்கல்ஃப் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதுவும் ஒரு ரீசன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மண்டே மறுபடியும் ஃபர்தராக கீழே வந்துட்டு கூட போகலாம். அந்த இடத்துல உங்கள் பை என்ட்ரி போட்டு நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்த விஷயம், முடிஞ்ச வரைக்கும் ஒரே இடத்துல எல்லா அமௌண்ட்டையும் போடாதீங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன். என்னென்னா வந்து எந்த ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரே இடத்துல வாங்காதீங்க, பிரித்து வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் பாட்டமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மொத்த பணத்தையும் போட்டோன்னா அங்கேருந்து அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இந்த சேனல் மட்டும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது நிற்கக்கூடிய இடம் கீழே 181. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் சேனல் மாதிரி. ஓகேங்களா. சாரி, அசெண்டிங் சேனலாக போயிட்டு இருக்குது. அது கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே தான் வரும். அந்த சேனலோட பாட்டத்தை தான் வந்து ரீச் பண்ண 181. ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் பேக்கப்பில் வச்சுக்கிட்டே இருங்க எந்த ஸ்டாக்கில் போட்டாலும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல்ஸாக Q3 ரிசல்ட்ஸை பார்க்கும்போது வந்து Q3 ரிசல்ட்ஸில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஆனால் ஏன் செல் ஆகுதுன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அசட்ஸ் கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா. அந்த அசட் கேட்டகரியோட வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாட் இன் யூஸுங்கிற மாதிரி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அதை உங்களுக்கு தெளிவாக நியூஸில் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸில் எல்லாத்துலேயுமே ரெவன்யூவும் சரி, ப்ராஃபிட் மார்ஜினும் சரி, நெட் ப்ராஃபிட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கே வழிய மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. ஆனால் இது இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுலன்னா வந்து அசட் கேட்டகரியில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவங்களோட அசட் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு லூப் ஹோல் இருக்குது. அந்த லூப் ஹோல் காரணமாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஃபேர்ம்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 195 to 200 வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஜோனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எவிடன்ஸையும் அந்த நியூஸ்
ஓகேங்களா, ஆர்டிகல்ஸ் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் எல்லாத்தையுமே ட்ரேடிங் வியூலேயே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ், குவார்ட்டர் ரிசல்ட்ஸ், நியூஸ் எல்லாத்தையுமே ட்ரேடிங் வியூலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது மட்டும் தான். நீங்கள் உங்களோட அனாலிசிக்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா பணம் போகிறதுன்னு முடிவாயிருச்சு. எவனோ ஒருத்தன் சொல்கிறாங்கிறத நம்பி போகிறதுக்கு பதிலாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு முடிவெடுங்க. ஸோ அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவ் அது உங்களோட முடிவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து இப்போ போய் நம்ம நியூஸ் ஏன் பார்த்தோம்னா வந்து நமக்கு ஏன் ஃபால் ஆச்சுங்கிறதுக்கான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஐஆர்டியோட ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸும் சரி, ஓகேங்களா, FII ஹோல்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். இந்த மாதிரியான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் செக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 4 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு ஆஃப்டர் லிஸ்டிங். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் குவார்ட்டர் டிக்ரீஸ் ஆகும், தேர்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகும், ஃபோர்த் குவார்ட்டர் டிக்ரீஸ் ஆகும். அதாவது இந்த குவார்ட்டர் டிக்ரீஸ் ஆகும் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னாக வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டியில் இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இதோட மீடியன் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வந்து 195 தான் டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பையிங் டார்கெட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா வந்து 197 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ 197ங்கிறது நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. இந்த ஒரு பிளாக்கில் தான் வருது. ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா 190. ஓகேங்களா, ஸோ இதையும் பிரேக் ஆகி நமக்கான ஃபேக் அவுட் கொடுக்குறது இந்த ஃபிஃப்த் சேனல் படி ஃபேக் அவுட் கொடுத்தா இது வரைக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 190 to 192 அந்த ஏரியாக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூபாயும் காசு தான். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு லோவில் வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மேலே வாங்கினதை வந்து நம்ம கீழே கொண்டு வர முடியும். அதாவது ஆவரேஜ் பண்ணி கீழே எடுத்துன்னு வர முடியும். ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிளாக் மட்டும் சின்னதை பண்ணி விட்றோம். 180. ஓகேங்களா, ஸோ 181, 182 லோவஸ்ட் லெவல். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகி கீழே வராப்பில் இருந்ததுன்னா அது வரைக்கும் வரும். ஓகேங்களா, ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக நாளையிலிருந்து அதாவது மண்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனலை ரெஸ்பெக்ட் பண்ணி ஓகேங்களா ஃபர்தராக மேலே போக ஆரம்பிச்சதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டார்கெட் 240 போய் நிற்கும். ஓகேங்களா, 200லேருந்து 240. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 20% பக்கமாக மேலே போயிடும். ஸோ அசட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து பார்த்திங்கன்னா போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்னா அந்த அசட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட். ஓகேங்களா, ஸோ அந்த அசட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத அசட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு ரீசனாகவும் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் வந்து வியாழக்கிழமை குவார்ட்டர் ரிசல்ட் வந்த அன்னைக்கிலேருந்தே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு. நேற்று வந்து ஃபர்தராக அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக முடியும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நியூஸாக மாறி வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு. எஃப்ஐயும் செல் பண்ணுற நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா வர முடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக போச்சு. ஐஆர்டி ஷேரும் ஃபர்தராக ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து டெக்னிக்கல் அண்ட் நியூஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்களோட ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் போட்டு பையா செல் பண்ணிக்கோங்க.